கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஜில்ஃபர் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், மகள் ஏஞ்சல் 29 வயதாகிறது, திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவங்க கேட்டிருக்கிறாங்க. அன்பு மகள் ஏஞ்சலுடைய திருமணத்தை ஆச்சரியமும் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரர் ஜில்ஃபர் அன்பு மகனுக்காக, அன்பு குடும்பத்திற்காக, மகள் ஏஞ்சலுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம் அப்பா. மகன் விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர், திருமண காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர், தடைகள் மாறட்டும். யாரெல்லாம் என் மகளுடைய திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிறவர்கள் அத்தனைவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இனி இனி உன் முகம் செத்து போவது இல்லை. சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் நம்முடைய முகம் செத்து போய் அவமானத்தோடு, வேதனையோடு, வெட்கத்தோடு அந்த இடத்துல நிற்போம் பாருங்க. கூனி குறுகி போய் நிற்போம். என் அன்புக்குரியவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 29:22 வசனம், யாக்கோப்பை மீட்டு கொண்ட கர்த்தர் ஆபிரகாமின் வம்சத்தை குறித்து, இஸ்ரவேலின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. எந்த இடத்துல உங்க முகம் செத்து போச்சோ அதே இடத்துல கர்த்தர் உங்க முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறா. உங்க குடும்பத்தை உயர்த்த போகிறா. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற சர்வ வல்லமையில தேவனை பாருங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை பாருங்க. சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34 தாவீது மரணத்தினுடைய விளிம்பில் எழுதுகிறான். மரணத்திற்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம்தான். அபிமெலேக்கு என்கிற ராஜா தாவீதை கொலை செய்யணும்னு நினைத்தான். அந்த ராஜாவுக்கு முன்பாக தாவீதை கொண்டு நிறுத்தினார்கள். ராஜா, நீ கொலை செய்ய விரும்பின தாவீது இதுதான். ஆனால் தாவீது பித்தம் கொண்டவனைப் போல, பைத்தியக்காரனைப் போல நிலை கால்களை கிறுக்கி கொண்டிருக்கிறான். நகத்தை வைத்து அப்படியே கிழிக்கிறான். அவனுடைய உமிழ் நீரை தாடி வழியாக அப்படியே வடிய விடுகிறான். யோசித்து பாருங்களேன். நமக்கு தாவீது அப்படின்னு சொன்னால் ஞாபகத்துக்கு வர்ற காரியம் என்ன? கோலியாத்திற்கு முன்பாக கம்பீரமாக கக்கரித்த தாவீதை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரோம். தாவீதுன்னு சொன்னாலே ஒரு அடையாளம். தாவீது கோலியாத்திற்கு முன்பாக நின்ற காரியம், கோலியாத்துக்கு எதிராய் நின்று பேசின காரியம், கோலியாத்தை ஒரே மனிதனாய் வீழ்த்தி ஜெயத்தை எடுத்த காரியம். ஆனால் இங்க இந்த தாவீது உமிழ் நீரை தாடியிலே வடிய விட்டவனா, நிலை கால்களிலே நகங்களை வைத்து கீறி கொண்டிருந்தவனா, பைத்தியக்காரனை போல காட்சியளிக்கிறான். சில சிச்சுவேஷனில் நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படலாம். ஒரு இடத்துல நம்ம கம்பீரமாக இருந்திருக்கலாம், ஆனால் அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் தாவீது வெட்கப்பட்டு போகாதபடி செய்ததற்கு காரணம் என்ன? தாவீது சொல்லுகிறான்,
கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணினா. அபிமெலேக்கு ராஜா இது தாவீது கிடையாது, இவனை விட்டுருங்கன்னு சொல்லி விரட்டி விடுகிறா. தாவீதையே விரட்டி விடுகிறா. அப்பொழுதுதான் கர்த்தரை நோக்கி நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்களுடைய சிச்சுவேஷன். ஒரு நாள் நர்சரி, அந்த பூஞ்செடிகள், செடிகள், மரங்கள் வைக்கிற ஒரு பெரிய நர்சரி ஓனரை சந்தித்து பேசுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு அவரிடத்துல ஒரு 37 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரை பார்த்து நான் கேட்டேன், எப்படி இந்த நர்சரியை வைக்கணும், கர்த்தர் எப்படி உங்களை உயர்த்தினாருன்னு கேட்டேன். அவருடைய கண்கள் கண்ணீரோடு சொன்னார், ஒரு அலுவலகத்தில் நான் சாதாரண கார்டனராக வேலை பார்த்தேன். அந்த முதலாளி அவருடைய சொந்தக்காரருக்கு அந்த வேலையை கொடுக்கறதுக்காக ஒரு நாள் என்னை கூப்பிட்டு திட்டினார்கள். நான் சரியாக வேலை செய்ததை வைத்து திட்டினார்கள். நான் சரியாக வேலை செய்ததை வைத்து காரணமில்லாமல் திட்டினார்கள். நாள் ஒன்று வந்தது, உனக்கு இங்கே வேலை இல்லை, இந்த வேலையை விட்டு போயிடு. அவர் சொன்னா, எனக்கு கார்டன் ஒர்க்கை தவிர வேறு எந்த ஒர்க்கு தெரியாது, நான் ஏதாவது தவறு செய்த மன்னித்து கொள்ளுங்க. ஈவு இரக்கம் இல்லாமல் என்னை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி எல்லாரும் முன்பாக என்னை வெளியே துரத்தினார்கள். என் முகம் செத்து போய் நான் வந்தேன். என் மனைவிடத்தில் சொல்லும் பொழுது, என்ன செய்ய போகிறேன் தெரியலை, என்ன பண்ண போகிறது தெரியலை. நான் என் மனைவியும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொன்னா நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். சில வீடுகளுக்கு போய் உங்களுக்கு நர்சரி ஒர்க்கு, கார்டன் ஒர்க்கு பண்ணணுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். சில பேர் கூப்பிட்டாங்க, நான் செய்ய போனேன். அதற்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன பெரியவங்க இருக்காங்கள்ல, அவங்கள வச்சு எளிய முறையில் செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி, என்னை ஆசீர்வதித்து, என்னை மேன்மைப்படுத்தி, அவர் சொல்லும் பொழுது சொன்னார், செல்வ சீமானா என்னை வைத்திருக்கிறார். எப்படி? செல்வ சீமானாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் செல்வ சீமானாய் வைப்பா. கர்த்தர் உங்களை உயர்த்துவா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. எந்த இடத்துல தலை குனிந்து வெட்கப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். 1 சாமுவேல் 1:15 அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். ஆனால் அதற்கு அப்புறம் 1 சாமுவேல் 1:18 பின்பகுதி, அப்புறம் அவள் முகம் செத்து போகவில்லை, அப்புறம் அவள் முகம் துக்கமுகமாக இருக்கவில்லை. இனி உங்கள் வாழ்க்கையில் துக்கமுகமாக இருப்பது இல்லை, நன்மையும் கிருபை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாகும். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள்லாம், நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த குடும்பம், இந்த நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ, யார் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ, ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மகிமையை கொடுப்பீராக. இனி உன்முகம் செத்து போவதில்லை, இனி நான் உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன். அப்படியே செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இனி உங்கள் முகம் செத்து போவதையல்ல, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.